ஹலோ, நான் உங்க பானுபாட்டி. நேற்றுக்கு குபேரன் கதை கணேசனோட சொல்லியிருந்தேன். எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லையா? இன்னைக்கு நான் ஒரு சின்ன இன்சிடென்ட், அது இன்சிடென்ட்னு நீங்க எடுத்துக்கலாம், சின்ன கதைன்னு எடுத்துக்கலாம். அதை சொல்ல போறேன். மகாபாரதத்திலேருந்து இருக்கிற ஒரு சின்ன கிளைக்கதை. இதுல என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு தெரியும், பாண்டவர் கௌரவர்கள். பாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர். எல்லாரும் அந்த அரண்மனையில இருந்துக்கும் போது அந்த டைம்ல அவர்களுக்கு வில்வித்தை, வாழ்வித்தை இதையெல்லாம் அரசகுமாரர்கள் கத்துக்கணும் இல்லையா? அதுக்காக துரோணாச்சாரியார்னு ஒரு குரு இருந்தார். அவர் தான் அவர்களுக்கு நல்லா கத்துக் கொடுத்தார். அப்போ ஒரு முறை அதுல அந்த வில்வித்தை கத்துக் கொடுக்கும்போது, வில்வித்தையில மிகச்சிறந்த எல்லாருமே பராக்கிரமசாலிகள், பலசாலிகள் தான், டவுட்டே கிடையாது. ஆனா அதுல ரொம்ப வில்வித்தையில சிறந்தவன் யாருன்னா அர்ஜுனன். இதுல மற்றவர்களுக்கு பொறாமை கூட, ஆனா அர்ஜுனன் தான் வில்வித்தையில சிறந்தவன். அப்போ ஒரு தடவை இவர் துரோணாச்சாரியார் என்ன பண்ணினார், எல்லா குழந்தைகளும் சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போட்டி வச்சார். உங்களுக்கெல்லாம் நான் வில்வித்தையில ஒரு போட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். குழந்தைகளுக்கு போட்டினாலே அல்வா சாப்பிட்றாப்புல உங்க எல்லாருக்கும். அதனால அவளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஓகே வெய்யுங்கோ குருவே அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன சொன்னார், இங்க ஒரு பெரிய மரம் இருக்கு இந்த காட்டுல. அந்த மரத்துக்கு மேல ஒரு சின்ன ஒரு பேர்டு இருக்கு. அது என்னால செய்யப்பட்டது ஒரு உடன் பேர்டு, உயிருள்ள பேர்டு கிடையாது, ஒரு உடன். அந்த பேர்டு அதுக்கு பெயிண்ட் பண்ணி, கிரீன்ல பெயிண்ட் பண்ணி அது ஒரு கிளி மாதிரி செஞ்சிருந்தார். ஈரக்கையெல்லாம் இருந்தது. அந்த பேர்டு அந்த கிளையில உட்கார்ந்து இருந்தது. இப்போ அவர் என்ன சொன்னார், இந்த வில்லுல இந்த அம்பை போட்டு கரெக்டா அந்த பேர்டை வீழ்த்தணும், கரெக்டா அந்த பேர்ட்ல எங்க குறி வைக்கணுமோ அங்க வச்சு வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர்களுக்கு வில்வித்தை கத்து கொடுத்துருக்கார். சரி எல்லாரையும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 பேரை கேட்டார். நீ என்ன பாக்குற, மேல பார்க்கும்போது எல்லாரையும் மேல பார்க்க சொன்னார். நீ என்ன பாக்குற? ஒருத்தன் சொன்னா ஆகாசத்தை பாக்குறேன், நீல ஆகாயத்தை பாக்குறேன். ஒருத்தனை கேட்டப்ப அவன் என்ன சொன்னான், அழகான அந்த மரத்தை பாக்குறேன். ஒருத்தன் என்ன சொன்னான், இலைகளை பாக்குறேன், பழம் பாக்குறேன், காய்களை பாக்குறேன், அந்த பேர்டுடைய அழகை பாக்குறேன், கிரீன் கலரை பாக்குறேன். இப்படி எல்லாம் விதவிதமான ஆன்சர்ஸ். அர்ஜுனனை கேட்டார். கடைசியா அர்ஜுனன் என்ன சொன்னா, அந்த பறவையுடைய கண்களை பார்க்கிறேன், நானே கண்ணை பார்க்கிறேன், கண்ணுல தான் என் குறி இருக்கு. துரோணாச்சாரியாருக்கு ஒரே ஆனந்தம், அதுதான் அவர் எதிர்பார்த்தது. அவர் உடனே சொன்னார், அர்ஜுனா இப்போ நீ வில்லில உன்னுடைய அம்பை வச்சு நீ அந்த பறவையை நோக்கி செலுத்து அப்படின்னு சொன்னார். உடனேயே அந்த பறவையை நோக்கி மின்னல் வேகத்துல அந்த அர்ஜுனன் செலுத்தினப்போ அழகா அந்த கண்ணுல பட்டு அந்த பறவையானது கீழே விழுந்தது. உடனே பறவையோ எதுவா இருந்தாலுமே ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு துரோணாச்சாரியாருக்கு. பார்த்தியா, குறிக்கோள் வச்சு அவன் செஞ்சதுனால அவனுக்கு கரெக்டா அந்த பறவை விழுந்தது அப்படின்னு அர்ஜுனரை சந்தோஷத்துல